அன்பிற்கினிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது மின்பகுளி கரைசல்களின் கடத்துத்திறன் பகுதி 1, த கண்டக்டிவிட்டி ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். மின்பகுளிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்மமோ மூலக்கூறோ கரைப்பானில் கரைக்கும் பொழுது அயனிகளாக பிரிந்தால் அதை மின்பகுளிகள் என்று சொல்கிறோம். நம்ம மின்பகுளிகள் என்ன பண்ணுதுன்னா, அது மின்னோட்டத்தை தாங்கி செல்வதன் மூலம் மின்சாரத்தை ஒரு மின்முனையிலிருந்து மற்றொரு மின்முனைக்கு கடத்துகின்றன. மின்பகுளிகளை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா வலிமை மிகுந்த மின்பகுளிகள், மற்றொன்று வலிமை குறைந்த மின்பகுளிகள். வலிமை மிகுந்த மின்பகுளிகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவை கரைப்பானில் கரைக்கும் பொழுது முழுவதுமாக பிரிகை அடைகின்றன. எத்தனை மூலக்கூறு இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அயனிகளாக பிரியுது. அதே வலிமை குறைந்த மின்பகுளிகள் குறைந்த அளவே அயனிகளாக பிரிகை அடைகின்றன. அதனால தான் வலிமை குறைந்த மின்பகுளிகள் அப்படின்னு சொல்கிறோம். அனைத்து உப்புக்கள், வலிமை மிகுந்த அமிலங்கள், வலிமை மிகுந்த காரங்கள்லாம் நம்ம வலிமை மிகுந்த மின்பகுளிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், ப்ரோப்போனோயிக் ஆசிட், இது மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாமே வலிமை குறைந்த மின்பகுளிகள்னு சொல்லலாம். அதே மாதிரி வலிமை குறைந்த காரங்களான அமோனியம் ஹைட்ராக்சைடு, அமோனியாலாம் வலிமை குறைந்த மின்பகுளிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது ஒரு மின்பகுளி கரைசல்களை நம்ம கடத்தின்னு சொல்லலாம். ஏன்னா அவை ஒரு மின்முனையிலிருந்து மற்றொரு மின்முனைக்கு மின்சாரத்தை கடத்துகின்றன. அப்போது இந்த மின்பகுளி கரைசலுக்கு நம்ம ஓம்ஸ் லா அப்ளை பண்ணலாம். ஓம்ஸ் லாவில் என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு மாறாத வெப்பநிலையில் மின்கலத்தில் செலுத்தப்படும் மின்னோட்டமானது அந்த மின்கலத்தின் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது நம்ம ஒரு மின்கலத்தில் செலுத்தப்படும் கரண்ட்டு அதோட வோல்டேஜுக்கு டைரக்ட் ரிலேஷனில் இருக்கும். I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. இதில் ஐங்கிறது த ஃப்ளோ ஆஃப் கரண்ட், அதில் எவ்வளோ கரண்ட்டு நம்ம பாஸ் பண்ணுறோமோ அந்த கரண்ட்டு, விங்கிறது வோல்டேஜ், இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அது வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நேர்விகித சமன்பாடை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மாறிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கோம், V is equal to IR அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் R அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்கலத்தின் மின்தடை. இந்த மின்தடையை நம்ம ஓம் என்ற அலகால் நம்ம அளக்குறோம். அப்போது மின்தடை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மின்கலத்தில் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அந்த மின்கலம் அளிக்கும் எதிர்ப்பையே நம்ம மின்தடை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மின்கலத்தில் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அந்த மின்கலம் அளிக்கும் எதிர்ப்பை தான் நம்ம மின்தடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மின்தடையை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. அப்போ மின்தடையை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, மின்தடை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R. இது எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸ். அதாவது ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ், 2 மின்முனைகளுக்கு இடையே உள்ள தொலைவு Lன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அதோட நேர் விகிதத்தில் இருக்கும். 2 மின்முனைகளோட தொலைவு அதிகரித்தால் மின்தடையும் அதிகரிக்கும், தொலைவு குறைந்தால் மின்தடையும் குறையும். அதுதான் நம்ம டைரக்ட் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது 2 மின்முனைகளோட குறுக்கு வெட்டு பரப்பு, கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ இன்டைரக்ட் ரிலேஷன், அதாவது எதிர் விகிதத்தில் இருக்கும். குறுக்கு வெட்டு பரப்பு அதிகரிக்கும் பொழுது மின்தடை குறைகிறது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ரிலேஷனை நம்ம ஈக்குவேட் பண்ணணும், மின்தடையை ஒரு ஈக்குவேட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நம்ம ஒரு மாறிலியை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரு மாறிலியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், R ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L/A. இருங்க, இதுக்கு பேர் ரோ, பி மாதிரி கொஞ்சம் பெண்டாகி இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் ரோ. ரோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியம மின்தடை, இஸ் அ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம். ஆர் இது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை இன்னொருக்கா நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். நியம மின்தடை அதை ரோ அப்படிங்கிற வேர்டால் நம்ம டினோட் பண்ணலாம். அப்போ இந்த ரோ நியம மின்தடை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம நியம மின்தடையை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ரோ இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் ரோவோட லென்த்தும் ஏரியாவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லென்த்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ஏரியா டிவிஷனில் இருக்குது. அதை அப்படியே நம்ம ரெசிஸ்டன்ஸ் சைடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் R இன்ட்டு A/L. ரோவை கால்குலேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், R இன்ட்டு A/L அப்படின்னு போடுறோம். அப்போது ஒரு நியம மின்தடையை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1 மீட்டர் க்யூப்பில் இருக்க மின்பகுளி கரைசலோட மின்தடையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நியம மின்தடை அப்படின்னு சொல்கிறோம். 1 மீட்டர் க்யூப் வால்யூம், கன அளவு உள்ள மின்பகுளி கரைசலோட மின்தடையை தான் நம்ம நியம மின்தடை அப்படின்னு சொல்கிறோம்.
நியம மின்தடையை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ரோ இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு A/L. இப்போ இதோட யூனிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் நம்ம பார்த்தோம், ஆருங்கிறது மின்தடை, அதை வந்து ஓம் அப்படிங்கிற அலகால் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OHM ஓம் அப்படின்னு போடலாம். நம்ம அதர்வைஸ் அதுக்கு வந்து சிம்பிள் வந்து இப்படின்னு கூட எழுதலாம், ஆர் யூஸ் த சிம்பிள் ஓம் இப்படி கூட போடலாம். நெக்ஸ்ட் ஏக்கு பாருங்கள், இஸ் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஏரியானாலே மீட்டர் ஸ்கொயர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்ம போடலாம், மீட்டர் ஸ்கொயர். எல்னா இட்ஸ் டிஸ்டன்ஸ் பை மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இதோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் மீட்டர். நியம மின்தடையோட யூனிட் அலகு, அதை நம்ம எப்படி அளவிடுறதுனா ஓம் மீட்டரை பயன்படுத்தி தான் அளவிடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டக்டன்ஸ், கடத்துத்திறன். ஒரு மின்பகுளி கரைசலோட கடத்துத்திறனை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, கடத்துத்திறன் வந்து அந்த மின்பகுளி கரைசலோட மின்தடையின் தலைகீழி தான், ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். கண்டக்டன்ஸை நம்ம சி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா 1/R. ஆருங்கிறது மின்தடை, மின்தடையோட தலைகீழி தான் மின் கடத்துத்திறன். மின் கடத்துத்திறனை எப்படி சொல்கிறதுனா மின்தடையோட தலைகீழி, அப்படியே நீங்கள் 1/ன்னு எழுதிட்டிங்கன்னா அது கிடச்சிரும். அப்போ அதோட யூனிட்டு எப்படி மாறிடும்னா அப்படியே தலைகீழாக மாறிடும். மின் தடையை நம்ம எந்த யூனிட்டை வச்சு அளக்குறோம் அப்படின்னா ஓம். அப்போ மின் கடத்துத்திறனுக்கு பார்த்தீங்கன்னா பர் ஓம், பர் ஓம் சிம்பிள் எழுதலாம், அதர்வைஸ் நீங்கள் ஓம்னே எழுதலாம், OHM இன்வர்ஸ் இப்படி கூட எழுதலாம். இதுதான் வந்து கடத்துத்திறனோட அழகு. அப்போ கடத்துத்திறன் எதை பொறுத்து இருக்குது மின்பகுளி கரைசலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அயனிகளின் எண்ணிக்கையை பொறுத்து இருக்குது. ரெண்டாவது அயனிகளின் மூமெண்ட்டை பொறுத்து இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகுது, த மொபிலிட்டி ஆஃப் த அயான்ஸ். அப்போ கடத்துத்திறன் வந்து ரெண்டை பொறுத்து இருக்குது. ஒன்று அயனிகளின் எண்ணிக்கை, ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அயனிகளின் கடத்துத்திறன், அயனிகளின் மொபிலிட்டி, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகுது, அதை பொறுத்து தான் நம்ம ஒரு மின்பகுளி கரைசலோட கடத்துத்திறனை கால்குலேட் பண்ண முடியும். அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா கடத்துத்திறன் அதிகமாக இருக்கும். அதே அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது மின்பகுளி கரைசல், அதாவது அயனிகளுக்கு இடையே என்ன இருக்கும், அட்ராக்ஷன் இருக்கும். கேட்டையான் வந்து ஆனையான், நேர்மின் சுமையோடையது எதிர்மின் சுமைக்கும் இடையில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால் அதோட மூமெண்ட் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட மொபிலிட்டி குறைஞ்சிச்சினாலும் கடத்துத்திறன் குறைஞ்சிரும். அப்போ கடத்துத்திறன் ரெண்டையும் பொறுத்து இருக்குது, அயனிகளின் எண்ணிக்கை மற்றும் அயனிகளின் நகர்ந்து செல்லும் வேகம் ரெண்டையும் பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது நியம கடத்துத்திறன் இஸ் அ ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி, த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். நியம கடத்துத்திறனை நம்ம கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம், அதர்வை ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி. அதாவது 1 மீட்டர் கியூப் மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் 1 மீட்டர் கியூப் கன அளவு உள்ள மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறனை தான் நம்ம ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸை நம்ம அப்படியே ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸோட தலைகீழாக நம்ம எழுத முடியும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ரோ இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு A/L. ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஏங்கிறது இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா, குறுக்கு வெட்டு பரப்பு. எதோட குறுக்கு வெட்டு பரப்பு பார்த்தா மின்முனைகளின் குறுக்கு வெட்டு பரப்பு. எல்ங்கிறது 2 மின்முனைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. இதை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம், நியம மின்தடை. பட் நியம கடத்துத்திறன் எப்படின்னா அப்படியே இதோட தலைகீழி தான் நியம கடத்துத்திறன். நியம கடத்துத்திறனை நம்ம இந்த கஃபா அப்படிங்கிற லெட்டரால் மென்ஷன் பண்ணலாம். கஃபா, கஃபா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கே மாதிரி இருக்கும், கேவோட ஸ்மால் லெட்டரில் நீங்கள் எழுதிங்கன்னா கஃபா மாதிரி இருக்கும். கஃபா இஸ் ஈக்குவல் டு 1/ρ. தட் மீன்ஸ் த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். பாருங்கள், இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும். டிவைட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறத அப்படியே எடுத்து நீங்கள் கீழே எழுதிடலாம், கீழே இருக்கிறத எடுத்து அப்படியே மேலே எழுதிடலாம். L/A into 1/R. This is the formula for specific conductance. Specific conductance இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். L/A into 1/R. இந்த 1/Rங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், இஸ் அ கண்டக்டன்ஸ். பாருங்கள், இங்கே பார்த்துருக்கோம் 1/R is equal to கண்டக்டன்ஸ். L/A ஒரு
மின்கலத்தோட மின்முனைகளுக்கு இடைப்பட்ட தொலைவும் அந்த மின்கலத்தோட மின்முனையின் குறுக்கு வெட்டு பரப்பும் எப்பொழுதுமே மாறாமல் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்ட் முடிகிறவரையும் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த லென்த்தையும் அதோட குறுக்கு வெட்டு பரவையும் மாற்ற போகிறதில்ல. அப்போ அவங்க ரெண்டு பேருமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருப்பாங்க, எல்லும் ஏவும். அதனால தான் அதை ரெண்டையும் நம்ம என்ன சொல்கிறோம், செல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். எல் பை ஏ இஸ் கால்டு த செல் கான்ஸ்டன்ட். எல் பை ஏ இஸ் கால்டு அஸ் செல் கான்ஸ்டன்ட். கள மாறிலி, மின்கல மாறிலி, ஒரு மின்கலத்தோட மாறிலி, இது ரெண்டும் வந்து மாறாமல் இருக்கும். யூனிட் பாருங்கள், லென்த் வந்து நம்ம மீட்டரில் சொல்லுவோம், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவோம். கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்லிடலாம், செல் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் பார்த்திங்கன்னா பர் மீட்டர், இல்லை சென்டிமீட்டரில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா பர் சென்டிமீட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்போது நியம கடத்துத்திறனுக்கு ஃபார்முலா என்ன பாருங்கள், நியம கடத்துத்திறன் இஸ் கால்ட் அஸ் கப்பா. கே இஸ் ஈக்குவல் டு எல் பை ஏ இன்ட்டு 1/r. இந்த எல் பை ஏ நம்ம என்ன சொன்னோம், செல் கான்ஸ்டன்ட், கள மாறிலி இன்ட்டு கண்டக்டன்ஸ். இப்போ கப்பாவை நீங்கள் எப்படி கூட சொல்லலாம், கப்பாஸ் ஈக்குவல் டு செல் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கண்டக்டன்ஸ். சி போட்டுக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் நினச்சிக்காதீங்க, இட்ஸ் கண்டக்டன்ஸ். எக்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோலார் கடத்துத்திறன், மோலார் கண்டக்டன்ஸ். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது மோலார் கண்டக்டன்ஸ். மோலார் கண்டக்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டக்டன்ஸ் ஆஃப் 1 mole ஆஃப் த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். ஒரு மோல் மின்பகுளி கரைசலின் கடத்துத்திறன் தான் நம்ம மோலார் கடத்துத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம மின்பகுளி கரைசலில் எக்ஸாக்டாக 1 mole எடுத்துக்கணும். அதோட கடத்துத்திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் மோலார் கடத்துத்திறன். மோலார் கடத்துத்திறன் இஸ் டினோட்டட் பை லாம்டா எம். Lambda m is equal to the kappa into 10 power 3 by the concentration. இந்த கான்சன்ட்ரேஷன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் இந்த 10 power 3 10 power -3 அது மாதிரி சில புக்கில் பார்த்தீங்கன்னா 10 power -3 போட்டிருப்பாங்க, சில புக்கில் 10 power +3 போட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஃபாவோட யூனிட் தான் முக்கியம். கஃபாங்கிறது இங்கே என்ன அர்த்தம், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸோட யூனிட் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். இது 1/r. 1/rங்கிறது பர் ஓம். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம், பர் மீட்டர், பர் ஓம் பர் மீட்டர். அப்போ மீட்டரில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 power -3ன்னு எழுதிக்கணும். கஃபா வந்து பர் ஓம் பர் மீட்டர், பர் ஓம் பர் மீட்டரில் இருந்துச்சுன்னா நம்ம 10 power 3 மல்டிபிள் பண்ணணும். சப்போஸ் கஃபாவோட யூனிட் வந்து பர் ஓம் பர் சென்டிமீட்டரில் இருந்துச்சுன்னா 10 power 3ன்னு போட்டுக்கணும். லிசன், கஃபாவோட வேல்யூ பர் ஓம் பர் மீட்டரில் இருந்துச்சுன்னா 10 power -3. கஃபாவோட யூனிட் பர் ஓம் பர் சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா +3. எப்படி இந்த +3 -3 மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே பாருங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. கான்சன்ட்ரேஷனோட யூனிட் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா மோல் பர் லிட்டர். மோல் ஓகே, லிட்டர் பார்த்தீங்கன்னா டெசிமீட்டர் க்யூப்னு நம்ம எழுதுவோம். அந்த டெசிமீட்டர் க்யூபை நம்ம என்ன பண்ணணும், ஒன்று சென்டிமீட்டர் க்யூபாக மாற்றணும், அது இல்லைனா மீட்டர் க்யூபாக மாற்றணும். அது மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்பொழுது அந்த 10 power -3 10 power +3 வரும். நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10 power -3 ஆயிரும், சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 10 power +3 ஆயிரும். அப்போ கஃபாவோட யூனிட்டை வச்சு தான் 10 power +3 10 power -3 நீங்கள் டிசைட் பண்ணணும். இதுதான் வந்து மோலார் கண்டக்டன்ஸ். மோலார் கண்டக்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், 1 mole ஆஃப் எனி எலக்ட்ரோலைட் அதோட கண்டக்டன்ஸை தான் மோலார் கண்டக்டன்ஸ் வரும். த கண்டக்டிங் பவர் ஆஃப் 1 mole ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சமான கடத்துத்திறன், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். இங்கே நம்ம 1 mole எடுத்துக்கிட்டோம் மோலார் கண்டக்டன்ஸுக்கு. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸுக்கு 1 gram ஈக்குவலன்ட் எடுத்துக்க போகிறோம். 1 gram ஈக்குவலன்ட் ஆஃப் எனி எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் கண்டக்டன்ஸ் இஸ் கால்டு த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். த கண்டக்டிங் பவர் ஆஃப் 1 gram ஈக்குவலன்ட் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இஸ் கால்டு த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். அப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 சமான நிறை மின்பகுளி கரைசலை எடுத்துக்கணும். அதில் வந்து 1 mole எடுத்துக்கிட்டோம், இதில் வந்து எவ்வளோ எடுத்துக்க போகிறோம், 1 gram சமான நிறை. அந்த சமான நிறை எடுத்துகிட்டு நம்ம கரைப்பானில் டிசால்வ் பண்ணிவிட்டு அதோட கண்டக்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் சமான கடத்துத்திறன். சமான கடத்துத்திறனை நம்ம டைரெக்டாக லாம்டா அப்படின்னே போடலாம். ஏன்னா மோலார் கண்டக்டன்ஸை லாம்டா எம்னு போடுறோம், இதை லாம்டானே போடலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்களா, ஈக்யூ நீங்கள் போட்டிக்கிட்டீங்கன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் அப்படின்னு தெரியும்.
the lambda EQ is equal to same formula kapha into 10 power 3 இதுலேயும் 10 power 3னா இதில் வந்துடணும் per சென்டிமீட்டராக இருந்தால் 10 power plus 3 per மீட்டராக இருந்தால் 10 power minus 3 by concentration. இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோலார் கண்டக்டன்ஸில் கான்சன்ட்ரேஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல் பர் லிட்டர் நம்ம யூனிட் கால்குலேட் பண்ணப்பே பார்த்தோம்ல மோல் பர் லிட்டர் அப்போ அது வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொலாரிட்டியில் இருக்குது. இப்போ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் மொலாரிட்டி மொலாலிட்டி நார்மாலிட்டி மோல் பர் லிட்டர் பிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோலார் கண்டக்டன்ஸில் நம்ம எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி கேபிட்டல் எம் மோல் பர் லிட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மாலிட்டி கான்சன்ட்ரேஷனாக இங்கே எதில் எடுத்துக்கணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் நார்மாலிட்டி. நார்மாலிட்டிக்கும் மோலாரிட்டிக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். 1 mole dissolved in 1 liter that is called 1 molar solution. இதை வந்து 1 gram equivalent is dissolved in 1 liter that is called 1 normal solution நார்மாலிட்டி. இதே டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு மோலார் கடத்தி திறனுக்கும் சமான கடத்தி திறனுக்கும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மின் தடைனா என்னென்னு பார்த்துருக்கோம், அதுக்குரிய ஃபார்முலாவும் பார்த்துருக்கோம். மின்தடை R is equal to 1/C அப்படியே கடத்தி திறனுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அப்புறம் நியம மின்தடை பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அதுலேருந்து ஓம்ஸ்லா பார்த்தோம், தென் கடத்துத்திறன் பார்த்தோம், நியம கடத்துத்திறன் பார்த்தோம், அதுக்கப்புறம் மோலார் கண்டக்டன்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வச்சு எக்ஸாமில் எப்படிலாம் கொஷின் சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இதை வச்சு நிறைய சால்வ் பண்ணியிருக்காங்க. இது ரிகார்டிங் அதாவது கண்டக்டன்ஸ் ரிகார்டிங் வந்த கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். போட்டித் தேர்வில் இந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வாங்க ஒரு 5 கொஷின் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? கொடுக்கப்பட்டுள்ள தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். சில பொருட்கள் நீரில் கரையும் போது அயனிகளாக பிரிக்கின்றன. எஸ், இஃப் இட் இஸ் அன் எலக்ட்ரோலைட் இட் வில் அயனைஸ்ட் இன்டு த இண்டிவிஜுவல் அயான்ஸாக பிரிகை அடையும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சில பொருட்கள் நீரில் கரையும் போது அயனிகளாக பிரிகின்றன. செகண்ட் பாருங்கள். ஒரு சேர்மத்தில் உள்ள அணுக்கள் மற்றும் அயனிகள் வெவ்வேறான பண்புகளை பெற்றுள்ளன. அணுக்களும் அயனிகளும் வெவ்வேறு பண்புகளை பெற்றுள்ளது இயல்பு தான். இப்போ ஒரு அணு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் எடுத்துக்கோங்க. சோடியம் இஸ் அ மெட்டல், அது ஒரு அணு. சோடியத்தை எடுத்து நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா இமிடியேட்டாக வயலண்ட் ரியாக்ஷன் நடக்கும். வயலண்ட் ரியாக்ஷன் எடுத்து ஃபயர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே வந்து இதோட அயான் சோடியம் ப்ளஸ் நம்ம டேபிள் சால்ட்டில் இருக்குது. சோடியம் ப்ளஸ் எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக போய் வாட்டரில் டிசால்வ் ஆகும். ஸோ இதோட ரெண்டோட பண்புகளும் வேறு. அயனிகளும் அணுக்களும் வெவ்வேறு பண்புகளை கொண்டிருக்கும். கரெக்டு தான். மூணாவது பாருங்கள். குறைந்த அயனிகள் உருவாக்கும் மின்பகுதிகள் அதிகப்படியான மின்சாரத்தை கடத்துகின்றன. இங்கே பாருங்கள், குறைந்த அயனிகளை அதிகப்படியான மின்சாரத்தை கடத்துகின்றன. ஒரு மின்பகுளி கரைசலோட கடத்துத்திறன் வந்து 2 பொறுத்து இருக்குன்னு நம்ம தொடக்கத்திலே பார்த்தோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அயனிகளின் எண்ணிக்கை, ரெண்டாவது அந்த அயனிகள் நகரும் வேகம். 2 பொறுத்து தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருங்க. குறைந்த அயனிகளை உருவாக்கும் மின்பகுதிகள் அதிகப்படியான மின்சாரத்தை கடத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். அதுதான் வந்து தவறான கூற்று. இருந்தாலும் டிஐ செக் பண்ணி பார்ப்போம். அயனிகளின் மீதான மின்சுமையானது எலக்ட்ரான்களின் இழப்பு மற்றும் இயற்பை பொறுத்து அமையும். கரெக்டு தான். ஒரு அயனியில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருந்தால் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரான் இருந்து Na+ஆக மாறுது. அலுமினியம் 3 எலக்ட்ரான்களிலிருந்து Al3+ஆக மாறுகிறது. அது எலக்ட்ரானை இழக்கிறத பொறுத்தோ இல்லை ஏற்கிறத பொறுத்தோ அயனிகள் உருவாகும் அப்படிங்கிறது கரெக்டானது. ஸோ கொடுத்துருக்கிறதுல 3வது ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் சி இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். குறைந்த அயனிகளை உருவாக்கும் மின்பகுதிகள் அதிகப்படியான மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் கடத்துகின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. பேசிக் கொஷின் பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் போகலாம் வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் எக்ஸிபிட் மேக்ஸிமம் அயானிக் கண்டக்டிவிட்டி? கொடுக்கப்பட்டுள்ளதில் வந்து எது வந்து அதிக கடத்துத்திறனை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வந்து அயனைஸ் ஆகாது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தனிமங்கள் வந்து அயனைஸ் ஆகாது. அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம அயனைஸ் பண்ணி பார்க்குறோம். காம்பவுண்ட் ஏ எடுத்துக்கிறோம். K4 Fe CN6.
இதை வந்து நம்ம அயனைஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளார இருக்க அணுக்களோ தனிமங்களோ என்ன ஆகாது, அயனைஸ் ஆகாது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது மட்டும் தான் அயனைஸ் ஆகும். எப்படி அயனைஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 4K+, 4 பொட்டாசியம் இருக்குது, அதனால் K+ன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம பாசிட்டிவ்னு எடுத்துக்குவோம், அடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம். FeCN6 இஸ் நெகட்டிவ். அப்போ மொத்தம் எத்தனை அயான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K+ + 1 ஸ்கொயர் ப்ராக்கெட். இது எல்லாமே சேர்த்து ஒரு அயனியாக நம்ம எடுத்துக்கிறோம். மொத்தம் அப்போ எத்தனை அயனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி 5 அயான்ஸ் இருக்குது. டோட்டலி 5 அயான்ஸ். அதே மாதிரி சேர்மம் பிக்கு எடுத்துக்கிறோம். சேர்மம் பியை நீங்கள் அயனைஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தனியாக போடுறோம். பாருங்கள் 3Cl- இருக்குது. அப்போ இது 3+, இது ஒரு அயனி தான், அதாவது ஒரே ஒரு நேர்மின் அயனி ப்ளஸ் 3 எதிர்மின் அயனிகள் குளோரைடு அயான்ஸ் இருக்குது. அப்போ மொத்தமாக ஆட் பண்ணோம்னா 3 + 1 4 அயான்ஸ். அதே மாதிரி சியை நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா எத்தனை அயான்ஸ் வரும் பாருங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட் 1, 2 Cl- அயான், மொத்தம் 3 அயான்ஸ் வரும். அடுத்து டி லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அயனைஸே ஆகாது. இட் இஸ் அ நான் எலக்ட்ரோலைட். அயனைஸே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் எல்லா சேர்மமும் எதுக்குள்ளே இருக்குது, தனிமமும் சேர்மமும் நிக்கல் அண்டு டெட்ரா கார்பனைல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அதனால் அது அயனைஸே ஆகாது. அயனைஸ் ஆகலைன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அதில் வந்து 0 அயான்ஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, எது அதிக அயனி கடத்துத்திறனை தருகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் என்ன கொடுக்குது, 5 அயான்ஸை கொடுக்குது, 5 அயான்ஸ் கொடுக்குறதுனால ஆப்ஷன் ஏ தான் அதிக கடத்துத்திறனை பெற்றிருக்கும். அயனிகளை குறைவாக கொடுப்பது குறைவான கடத்துத்திறனை பெற்றிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். எஸ். தேர்ட் கொஷின் பாருங்கள். A conductivity cell has 2 platinum electrodes of 1.2 cm² area separated by a distance of 0.8 cm. The cell constant is என்னன்னு கேட்குறாங்க. செல் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். செல் கான்ஸ்டன்ட் மின்கல மாறிலி செல் கான்ஸ்டன்ட். செல் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா L/A. Lங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எலக்ட்ரோட்ஸ் அண்ட் A இஸ் த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த எலக்ட்ரோட். ரொம்ப எடுத்துக்கிறோம். L இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.8 cm, 0.8 cm டிவைடட் பை ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1.2 cm² ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ 1.2 அப்படியே டைரக்ட் அப்ளிகேஷன் தான், டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுறோம். பாருங்கள் மேலேயும் 0.8 இருக்குது, கீழேயும் 1.2 இருக்குது. நம்ம இதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு மேலேயும் கீழே என்ன பண்ணுறோம், 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு முழு எண்ணாக மாறிவிடும். 8/12 கேன்சல் பண்ணுங்கள். 4 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 2 times 3 times 2 3 3 is a smaller number, 0 போட்டுக்கணும். then you can add 0. 6 3 18 2 again 0 6 18. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கும். 0.666ன்னு போயிட்டுருக்கும். நம்ம அப்படி ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். 0.66 என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னு பாருங்கள். செல் கான்ஸ்டன்ட் L சென்டிமீட்டரில் இருக்குது, இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. அப்போது பர் சென்டிமீட்டர். ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள். 1.5 per centimeter, 0.66 per centimeter, 0.66 மீட்டர். இங்கே பாருங்கள் யூனிட்டில் கூட கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக பர் சென்டிமீட்டர் ஒரு யூனிட்டாகவும் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் ஒரு யூனிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு செல் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் தெரியணும். அப்படி தெரியலனா கூட இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறது லென்த்து, கீழே இருக்கிறது ஏரியா. மேலே இருக்கிறது சென்டிமீட்டர், கீழே இருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர். கேன்சல் பண்ணிங்கன்னா பர் சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் 0.96. நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். எஸ், செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரொம்ப சிம்பிளான கொஷின், டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். அடுத்த கொஷின் போகலாம். ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் ஆஃப் n/10 KCl at 25 degree is 0.0112
per ohm per centimeter. Specific conductance. Specific conductance என்ன நியம கடத்துத்திறன் கப்பா கொடுத்துட்டாங்க. The resistance of the cell containing solution at the same temperature was found to be resistance R கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிங்கனாலே அதுவே வந்து ஒரு 50% சம் சால்வ் பண்ண மாதிரி. கஃபா வேல்யூம் கொடுத்துட்டாங்க, ஆரும் கொடுத்துட்டாங்க. இந்த செல் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. நமக்கு தெரியும் கஃபா ஈக்குவல் டு செல் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ்னால் என்ன? 1 / ரெசிஸ்டன்ஸ். அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், கஃபா ஈக்குவல் டு செல் கான்ஸ்டன்ட் into conductance. Cell constant L/A. Conductance இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால இதை நம்ம கண்டக்டன்ஸை 1/R அப்படின்னு மாற்றிக்கணும். கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/R. பாருங்கள், இந்த ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் எங்கே இருக்குது? கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. L/A இன்ட்டு 1/55 is equal to K value given. Specific conductance 0.0112. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? L/A செல் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செல் கான்ஸ்டன்ட் L/A is equal to இந்த 55 அப்படியே எடுத்துகிட்டு அந்த சைடு போயிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இங்கே டிவிஷனில் இருக்குது, கீழே இருக்கிறதுனால அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது மேலே டிவைடருக்கும் மேலே கொண்டு போயிட வேண்டியதான். 2 × 55 அவ்வளோதான். சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். மல்டிபிள் பண்ணுறப்பையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும். 2 × 10க்கு 0 1 6 5 சேம் வேல்யூ 6 5 ஆட் பண்ணிங்கன்னா 0 6 1 6. பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 6160 கிடச்சிருக்கு. எப்படி நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டெசிமல் பாயிண்ட் எதுவும் இல்லை 55ல். பட் இதில் பாருங்கள் 1 2 3 4 டிஜிட் இருக்குது. அப்போ 4 டிஜிட்டுக்கு அப்புறம் நம்ம டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ நம்ம ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.616. L/A எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆக்சுவலாக சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ பர் சென்டிமீட்டர். செல் கான்ஸ்டன்ட் யூனிட் இஸ் பர் சென்டிமீட்டர். எதில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், 6.16 0.616 பர் சென்டிமீட்டர், 0.0616 சென்டிமீட்டர். இங்கே டிஜிட்டில் கூட நீங்கள் வந்து டெசிமல் பாயிண்ட்டை மாற்றி வச்சிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். அதனால் டெசிமல் பாயிண்ட்டை வச்சு ஒரு 4 ஆப்ஷனும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் வந்துருக்குன்னு பாருங்கள், 0.616 பர் சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். எஸ், எய்ம்ஸில் கேட்ட கொஷின், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அடுத்த கொஷின் பாருங்கள், which of the following expression correctly represent the equivalent conductance at infinite dilution of aluminum sulfate? அலுமினியம் சல்ஃபேட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. given that equivalent conductance at infinite dilution of aluminum and sulfate. இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கும் சல்ஃபேட்டுக்கும் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸே கொடுத்துட்டாங்க. இப்போ அயானிக் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, மோலார் கண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸாக. பட் அவங்க கொடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அயான்ஸை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் த சால்ட் கிடச்சிரும், அந்த எலக்ட்ரோலைட் கிடச்சிரும். அது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிட வேண்டியதான். எப்படி ஆட் பண்ணுறது? அலுமினியம் சல்ஃபேட்டில் என்னென்ன அயான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அலுமினியம் சல்ஃபேட் SO4 thrice. இது அயனைஸ் ஆயிடுச்சுன்னா Al3 + SO4 2-. இது 3 அயான்ஸ் இருக்கும், இது 2 அயான்ஸ் இருக்கும். பட் இங்கே நம்பர் ஆஃப் அயான்ஸ் முக்கியம் இல்லை, ஏன்னா அலுமினியத்தோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸும் சல்ஃபேட்டோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. அதை டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சால்ட்டோட கண்டக்டன்ஸ் கிடச்சிரும். அப்போ நீங்கள் இந்த 2 நம்பர்ஸ்லாம் விட்டுட்டு டேரெக்டாக ஆட் பண்ணணும். the equivalent conductance of the aluminum at infinite dilution. இப்படி டாட் போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா at infinite dilution, அளவில்லா நீர்த்தலில், ப்ளஸ் SO4 2-. அவ்வளோதான். நம்ம டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். எவ்வளோ அயான்ஸ் இருக்குங்கிறத நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை.
ஸோ பாருங்கள் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். மீதி எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள் 6ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஆப்ஷனில் டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக அயான்ஸோட வேல்யூஸ் ஆட் பண்ணாலே நமக்கு வந்துடும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டக்டன்ஸ் சம்மந்தமாக ஒரு 5 கொஷின் சால்வ் பண்ணோம். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ போட்டித் தேர்வில் கண்டக்டன்ஸ்லேருந்து கொஷின் வந்தால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். தேங்க்யூ.